ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சங்கீதானி. இன்னைக்கு என்ன ரெசிபில பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். பாஸ்மதி ரைஸ்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். காய சிக்கன் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி பட்டை பட்டை கிராம்பு பெருஞ்சீரகம் ஜீரகம் எல்லாத்தையும் இதில் வச்சு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ பிரியாணி டேஸ்டியாக வரும். இது பூண்டுலாம் கொஞ்சம் வெடிக்குதெல்லாம் தீபாவளி. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் 2 தூள், ஏன்னா காரத்தூள் சேர்ப்போம், அதனால பச்சை மிளகாய் 2 தூள், புதினா ஒரு கைப்பிடி ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சதுதான். இப்போ இந்த கட்டத்துல நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து பெருசா 5 ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு எப்பவுமே தெரியும் ஆனியன் கொஞ்சம் வதங்கணும்னா உப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கணும். அந்த டேஸ்ட்லாம் வந்து பிரியாணியில் இருந்தப்ப டேஸ்ட் இன்னும் ஃப்ளேவர் கொடுக்கும். டேஸ்ட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஓரளவுக்கு வெந்திருக்கும். தக்காளியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இதில். நார்மல் சாப்பாடு செஞ்சு பண்றதோட பிரியாணி செய்யறதுதான் ஈஸி. ஆனா அது ரொம்ப பதமா மேக் போட்டு தெரிஞ்சு பண்ணா மட்டும்தான் அது கரெக்டா வரும். அதுவும் நம்ம இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ் எல்லாம் பண்றப்ப இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ற மாதிரி இருக்கும். ரைஸ் வந்து குழையாம எடுக்கணும். அதில் தாக்கே நமக்கு லைட்டா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே ஹஸ்பண்ட் கொஞ்சம் நாய் கிள்ளிட்டு இருந்தாரு. தம்பி கொஞ்சம் அழுதுட்டு இருந்தான். அவனை போய் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தேன். சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான் சிக்கன் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 1/2 kg சிக்கன் தான் ஆட் பண்ணியிருக்கோம். திட்டமாக போதும்னு சொல்லிட்டு அது நல்லா நம்ம வந்து மசாலா வெங்காயம் தக்காளியோடய நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பதத்தில் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஆச்சி சிக்கன் மசாலா வந்து மசாலா அதிகமாக போட்டு சாப்பிட்டா எங்களுக்கு பிடிக்கும். அதனால நாங்கள் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு காஷ்மீர் காரம் அவ்வளோ பிடிக்காது, அதனால கொஞ்சம் லைட்டாக ஏற்கனவே பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால கொஞ்சம் லைட்டாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி மசாலா ஒரு பேக்கெட். கொஞ்சம் ஃப்ளேவர் என் ஹஸ்பண்ட் ஆசைப்படுவாங்க, அதனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து மசாலா நல்லா கறியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம் 2 டேபிள் ஸ்பூனு. தயிர் எதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து சாஃப்டாக ஆகிறதுக்காக நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வேகுது மசாலாலாம். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இவ்வளோ ஆயில் எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் வந்துருக்குள்ள. மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வந்து அரிசி வந்து ஆல்ரெடி கழுவி வச்சுட்டேன். இப்போ 1 கப்பு அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்ற சொல்லியிருக்காங்க. அது பாசுமதி ரைஸ் நம்ம எடுத்துக்கிட்டா, ஏன்னா தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா குழஞ்சிரும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தம் போட்டுடலாம். தம்முன்னா நீங்க பிரியாணி தம் காமெடி பண்ணிட்டேனா நடுவில். டர்க்கி விடுங்க, அதை கண்டுக்காதீங்க. பிரியாணி ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. பரவாயில்ல, குழையில பாருங்க, உதிரி உதிரியா வந்துச்சு. ஹாப்பியா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் செய்யறப்ப தண்ணி அளவு மட்டும் கொஞ்சம் பார்த்து செஞ்சிருங்க, சரிங்களா? நம்ம வந்து பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர். சைட்ல வந்து சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஹாப்பியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பிரியாணி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்ன மிஸ்டேக்ஸ் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் அது வராமல் பார்த்துக்கலாம். நம்ம சேனலை, சங்கீதா ஆனந்த் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.